வணக்கம். மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்து பொங்கு மடுவில் புகவாய்ந்து வாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஒரு பொய்கையில் நீராட வருகின்றனர் பெண்கள், பாவை நோன்பு பெண்கள். அப்பொய்கை எப்படி காட்சியளிக்கிறது, அதன் இயற்கை வனப்பு எப்படி இருக்கிறது என்பதை விவரிக்கிறார் மாணிக்கவாசகர். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தனே என்பது போல் அனைத்து இடங்களிலும் தெய்வீகத்தன்மை நிறைந்து இறைவனோடு ஒன்றி சிவானந்தத்தோடு இணைந்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர். பொய்கை இப்படி இயற்கை வனத்துடன் ஒன்றி காட்சியளிப்பதை தெரிவு செய்கிறார். பொய்கையில் பூத்திருக்கும் கருநீல குவளை மலர்கள் கருமையான கூந்தலையும் அழகிய கண்களை உடைய உமாதேவியாரின் தோற்றமாக தெரிகிறதாம். அன்னையின் கரிய நிறம் கருநீலமுடைய சியாமலாதேவி போல் அமைந்திருக்கிறதாம். செங்கமல பூக்கள், அதாவது தாமரை பூக்கள் சிவந்த மேனியனான ஈசனை குறிக்கிறதாம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் இவ்விரம் நிறமுள்ள பூக்கள் அருகருகே பூத்து குலுங்கி கொண்டிருக்கும் இந்த அழகை பார்ப்பதற்கு அம்மையும் அப்பனும் இணைந்து இருப்பது போன்று காட்சி தருகிறதாம். மேலும் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் குறுகள் எனப்படும் வெண்ணாறுகள் கூட்டம் கூட்டமாக நிறைந்திருக்கிறதாம். அக்குளத்தில் பாம்புகள் பின்னி கிடக்கின்றதாம். இக்காட்சி இரவின் மீது பாம்புகள் உலாவுவது போலவும் இறைவனும் இரவியும் இணைந்து இருப்பது போன்ற காட்சியளிக்கிறது. வெகு அழகான கற்பனை. தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்து, இறைவனும் இரவியும் போன்று இசைந்து இருக்கிறார்களாம். தங்கள் மலம் கழுவார், புற அழுக்குகளை நீக்குவதற்காக பறவைகளும் மற்ற உயிரினங்களும் மனிதர்களும் அந்த பொய்கைக்கு வந்து தங்கள் புற அழுக்குகளை நீக்குகின்றனர். மன அழுக்குகளை நீக்குவதற்காக இறைவனும் அங்கு வந்து காட்சியளிக்கின்றனர் என்பது போல் தெரிவுபடுத்துகிறார். தங்கள் புற அழுக்கை நீக்க வல்லது நீர்நிலைகள் பொய்கைகள் மனத்தின் குற்றங்களாகிய அழுக்குகள் நீக்க வேண்டுமாயின் இறைவனை சரணடைய வேண்டும். பொங்கு மடுவில் முகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப. திருக்குளத்தில் முங்கியிருக்கும் பெண்களின் கைகள் அலைய அவர்கள் அணிந்துள்ள வளையல்கள், கால்களில் அணிந்துள்ள சிலம்புகள் கலகலவென ஓசை எழுப்புகிறதாம். அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது அல்லவா. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க நீரில் உடல் அழுந்தி மேலெழும் பொழுதில் ஏற்படும் நீரலைகள் பொங்கி மிகுந்த உற்சாகத்தையும் களிப்பையும் அளிக்கிறதாம் இப்பெண்களுக்கு. பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். இத்தாமரை பூங்குளத்து நீரில் பாய்ந்து பாய்ந்து அனைவரும் நீராடி மகிழ்ந்து அம்மையப்பனை சரணடைவோம் என்று பெண்கள் உற்சாக குரல் எழுப்புவது போன்று மாணிக்க வாசகர் அழைக்கிறார் இப்பாடலில். தேங்க்யூ.